ஹலோ சகோஸ், வெல்கம் டு ஸ்னேஹிதி. ஸோ அகெயின் நாம் இன்னைக்கு ஒரு ஹோம் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் ரெக்வெஸ்டட் வீடியோ. அண்ட் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரெக்வெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நீ உன்னோட லினன் கிளாசெட்டை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க, அதை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ இஸ் டெடிகேட்டட் டு மை ஃப்ரெண்ட். அண்ட் பிஃபோர் நம்ம போய் என்னோட லினிங் கிளாஸர் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதைன்னு பயந்துடாதீங்க. ஸோ ரொம்ப டைம்லாம் எடுக்க மாட்டேன். ஏன் இதுக்கு லினின் கிளாசெட்டுன்னு பேர் வந்தது? வாட் இஸ் த ரீசன்? ஹலோ. ஸோ இதுக்கு ஏன் லினின் கிளாசெட்டுன்னு பேர் வந்ததுன்னா, லினின்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் அ ஃபேப்ரிக். ஸோ சம் சென்ச்சுரிஸ் பேக் யூரோப் மாதிரியான கண்ட்ரீஸில், ஃபார் எக்ஸாம்பிள் அயர்லாண்ட் இல்லை ஸ்காட்லாண்ட் இல்லாட்டி ஈவன் ஈஜிப்ட், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு மோர் கோல்டர் பிளேசஸ்லாம் இந்த ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி தான் அவங்க பேத் டவல்ஸு, பெட் ஸ்ப்ரெட்ஸு, இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. பிகாஸ் வந்துட்டு இந்த ஃபேப்ரிக்கு மோர் அப்சர்வன்ட் குவாலிட்டி ஜாஸ்தி, ப்ளஸ் குவிக்காகவும் ட்ரை ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சன்லைட் வந்துட்டு 8 மாதத்துக்கிட்டக்க அவ்வளோவெல்லாம் வராது, ரொம்ப கோல்டு ப்ரைஸ் இல்லையா. இப்போது க்ரீன்லாண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சன்லைட்லாம் நம்ம அப்படியே தேடணும் பைனாக்குலர் வச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு வெட்டான இந்த பாத் டவல்லாம் அடிக்கடி வெட்டாயிடும். நம்ம டர்க்கி டவலே எடுத்துக்கோங்களேன், அதெல்லாம் வந்துட்டு காய வைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் அது காய வைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தனால இந்த லினின்கிற இந்த ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி தே ஸ்டார்டட் மேக்கிங் இந்த மாதிரி பாத் டவலு, அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெடு, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அண்ட் இதை வந்துட்டு அவங்க நீட்டாக கொண்டு போய் ஒரு இடத்துல நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கிறத பேர் தான் லினின் கிளாசெட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நாளடைவில் இந்த கிளாசெட் தான் மோஸ்ட் ஆஃப் தி யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்ஸ்டு கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கனடா, ஆஸ்திரேலியா, யூஎஸ், யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு கிளாசெட் வந்துட்டு வீட்டில் வைக்க ஆரம்பித்தாங்க. ஸ்டில் அது வந்துட்டு அந்த ப்ராக்டிஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கிளாசெட்டில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதா இன்றைக்கி காட்ட போகிறேன். அவங்கவுங்க வீட்டு சைஸை பொறுத்து இது மாறுங்க. சைஸ் வந்துட்டு பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். சில பேருக்கு இது வந்துட்டு பாத்ரூமில் இருக்கலாம், சில பேருக்கு கெஸ்ட் ரூமில் இருக்கலாம், சில பேருக்கு யூட்டிலிட்டி ரூமில் இருக்கலாம். ஸோ அவங்களோட வீட்டு ஆர்கிடெக்சரல் பொறுத்து இந்த கிளாசெட் எங்கேயாவது ஒரு மூலையில் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இந்த லினின் கிளாசெட் என்னோட மாஸ்டர் பாத்தில் வச்சுருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட லினின் கிளாசெட்டில் எனக்கு ஒரு 5 ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த 5 ஷெல்ஃபையும் நான் கேட்டகரைஸ் பண்ணி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரி வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் வந்துட்டு நான் ட்ராவலிங்காக வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ராவலிங், குழந்தைங்களோட ட்ராவலிங் பவுச்செல்லாம் இருக்கும். என் ஹஸ்பண்டோடது அவர் தனியாக வச்சுருக்காரு. அவரோட ஐட்டம் எல்லாம் போட்டு அவர் தனி பவுச் வச்சுருக்காரு அவரோட பாத்ரூமில். ஸோ இந்த பவுச் எல்லாம் நான் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு பேக் இருக்கும். ஸோ இந்த பேக்கில் நான் போட்டுட்டு நான் ட்ராவல் பண்ண போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. தென் இது வந்துட்டு கேமரா பேக்கு. ஸோ இந்த ஐட்டத்தை நான் எப்படி நீங்கள் ஈஸியாக ட்ராவலுக்கு ஆர்கனைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரீ பிளான்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் ஒரு தனி வீடியோவே போடுறேன். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இப்போது இமீடியட்டாக ஒரு ட்ராவல் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் அடுத்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளோட பாத்ரூம்க்கு தேவையான எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் திங்ஸு. ஸோ இந்த ஃபஸ்ட் பேஸ்கெட்டில் ஃபுல்லாகவே வந்துட்டு டியோட்ரண்ட்டு, அதுக்கப்புறம் லோஷனு, பாடி வாஷ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரோலிங் பின்ஸ் வந்துட்டு என்னதுன்னா, உங்கள் ஷர்ட்டில் இல்லை பேண்ட்டில் அந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு பாப்லிங்ஸ் மாதிரி ஒரு தரடாக வரும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டிக்கி ஷீட்ஸ் வந்துட்டு ரோல் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுத்துரும். இது வந்துட்டு இண்டிவிஜுவல் ஷீட்ஸாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை மட்டும் டேர் பண்ணி தூக்கி போட்டுடலாம். ஸோ அது இங்கே இருக்குது. தென் இது வந்துட்டு என் ஹஸ்பண்டோட ரேசர்ஸ், அந்த மாதிரி என் ஹஸ்பண்டோட திங்ஸாக இங்கே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டென்டலோடது, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் அந்த மாதிரி இருக்கும். ஈவன் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பவுச் வந்துட்டு குழந்தைங்களோட டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு போவாங்க. ஸோ அப்போ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி கொடுப்பாங்க. அந்த இதெல்லாம் கூட இங்கே இருக்குது. தென் இது வந்துட்டு பெடிக்யூர் மெனிக்யூர்க்குள்ளது, என்னோட நெயில் பாலிஷு, அந்த மாதிரி ஸ்பா ஐட்டம் கொஞ்சம் இருக்குது. தென் அடுத்த ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா டவல். ஸோ இதில் நான் ஒரு பீச் டவல்லாம் இந்த சைடும், நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுற டவல்லாம் இங்கேயும், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா
நம்ம ஹெட்டுக்கெலாம் தலை குளிச்சா கட்டுவோம் இல்லையா, அந்த டவலும் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு ஹேண்ட் டவல். ஸோ டவல்லாம் நான் இந்த மாதிரி இந்த ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தென் அதுக்கு அடுத்த ஷெல்ஃப் வந்துட்டு பெட்டிங். ஸோ இந்த பெட்டிங் ஷெல்ஃபில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் செட்டாக வச்சுருக்கேன். ஸோ இந்த செட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா இருங்க, சரி நான் இந்த இதுவே எடுத்து காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஷீட்டு, ஒரு ஃபிட்டட் ஷீட்டு, 4 பில்லோ கேஸ், அந்த மாதிரி ஒரு செட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே இது அவங்க மேனுஃபேக்சர் பண்ண போது நல்லா அமைக்க நீட்டாக ஃபோல்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் நார்மலான நம்மளால் ஃபிட்டட் ஷீட்டெல்லாம் மடக்கவே முடியாது. நான் பயங்கர ட்ரையல் அண்ட் எரருக்கு அப்புறம் நீட்டாக கற்றுக்கிட்டு நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு தனியாக இந்த எப்படி ஃபிட்டட் ஷீட்டை மட்டும் நம்ம மடக்கிறது, அந்த கம்பு சுற்றுற வேலை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனி வீடியோவே போடுறேன். தென் இதெல்லாம் அடிஷ்னல் பில்லோ கேசஸ்ஸு. தென் இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு ஐட்டமாக நான் வச்சுருக்கேன். ஹேண்ட் டவல், அப்புறம் பாடி டிஷ்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாடி டவல் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அது நம்ம பின்னாடி ஒரு கிஃப்ட் பேக் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் ஷெல்ஃபு. இதுக்கு கீழே இருக்கிற சும்மா நார்மலாக நம்ம ஃப்ளோரில் இருக்கிறதுக்கும் அதுக்கும் நான் கொஞ்சம் திங்ஸை வந்து வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போது நம்ம எடுத்துகிட்டு போக அந்த ஹேண்ட் லக்கேஜ். ஸோ இதில் நம்ம ஒரு துணி 2 துணி அப்படிலாம் எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு 1 டேக்கு இல்லை ஒரு பிக்னிக் போகிறோம் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி இந்த ஹேண்ட் லக்கேஜை வந்துட்டு நான் இதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். தென் இது வந்துட்டு என்னோடய ஷூயிங் மிஷின் ஒன்று வச்சுருந்தேன் நான். அது பெருசாக நான் பண்ண போகிறேன், தைக்க போகிறேன், ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறேன்னு ஆரம்பித்தேன். கடைசி பார்த்தா அந்த நீடில் ஸ்டக் ஆகிட்டு ஒன்றும் ஒர்க் ஆகலை. சரி சர்வீஸுக்கு கொடுக்கலாம் பார்த்தா அவன் ஷூயிங் மிஷினோட டபுள் தி காஸ்ட்டு சொன்னான். சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ பட் அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடான ஐட்டம்ஸ்லாம் நான் ஸ்டில் இங்கே வச்சுருக்கேன். மேபி இன்னொரு தடவை திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு, ஒரு நல்ல ஷூயிங் மிஷின் வாங்கி அப்படின்னு. ஸோ இது வந்துட்டு என்னோடய குட்வில் பேகு. இதை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். இந்த குட்வில் பேக் வந்துட்டு என்னதுன்னா நத்திங் மச், நம்ம டொனேஷன் பேக் தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கோங்களேன், இது என் குழந்தைங்களாம் வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களோட இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நான் ஒரு பேக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இனிமேல் யூஸ் பண்ண மாட்டோம், இனிமேல் பத்தாது, பட் ஸ்டில் அது வந்துட்டு வியரபிள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் இந்த மாதிரி குட்வில் பேக்கில் போட்டு வச்சு இந்த பேக் வந்து ஃபுல்லானோடனே மூட்டை கட்டி நான் போய் குட்வில் ஷாப்பில் வந்து போட்டுருவேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் ஓவர் ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வீடு கச்சடாவாக ஆகிடும். அதுக்கு பதில் இந்த மாதிரி நீட்டாக ஒரு பேக் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பத்தாத திங்ஸ் எல்லாம் நீட்டாக இங்கே இதில் வந்து போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வீடும் வந்துட்டு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கிறதும் உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ஒரு 5.5 இயர்ஸ் ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு இப்போ 5 இயர் ஓல்டு ட்ரெஸ் எல்லாம் பத்தாது. ஸோ நான் துணி துவைச்சி மடிக்க போதே எனக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த ட்ரெஸ் இந்த சட்டை பத்தாது அப்படின்னு நான் அழகாக கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த குட்வில் பேக்கில் வந்து போட்டுடுவேன். சப்போஸ் நான் அது பண்ணாட்டி உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். என் பொண்ணை கொண்டு போய் அதை போய் அந்த ஹேங்கரில் மாட்டிட்டேன்னா அவளுக்கு தெரியாது அது வந்துட்டு பத்துமா பத்தாதுன்னு. நான் அழகாக வந்து போட்டுட்டு வந்து நின்றுக்குவா. அது பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் நம்மளுக்கு பெரிய தலைவலி ஆகிடும். ஸோ காலையில் வந்துட்டு போட்டுட்டு வந்து நிற்க போது அவளுக்கு சில சமயம் டம்மியெல்லாம் தெரியும். ஸோ அப்போ கூட்டிகிட்டு போய் திருப்பி வேகமாக போய் அவளை மாற்ற வச்சு இந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு சின்ன எஃபர்ட்டு எங்கெல்லாம் நம்மளுக்கு டெய்லி ரொட்டீனில் அஃபெக்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஒரு குட் ப்ராக்டிஸு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல பழக்கம். ஏன்னா நம்மளுக்கு பத்தாத ஐட்டத்தையும் நான் யூஸும் பண்ண மாட்டேன், நான் அதே சமயத்தில் யாருக்கும் டொனேட்டும் பண்ண மாட்டேங்கிறது ஒரு நல்ல ஒரு மனிதாபிமானம் இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஸோ இன்ஸ்டெட் யாருக்கு அது தேவைப்படுதோ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டுமே, அது ஒன்றும் தப்பில்லை தானே. ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி டொனேஷன் வச்சுக்கணும். இல்லாட்டி நம்ம எதுக்குமே யூஸ் ஆகாது அந்த மாதிரி ஐட்டத்தை நீங்கள் வந்துட்டு டிஸ்கார்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேவையில்லாத ஐட்டம் நீங்கள் ஓவர் ஸ்டாக்காக ஆகிக்கிட்டே இருக்கா. சில வீட்டிலலாம் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, கழிக்கவும் மாட்டாங்க, வாங்கிக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக தமிழ்நாட்டில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். போகி எல்லாம்
பழையது கழிதல் புதியது வருதல் சொல்லிட்டு. ஸோ பழையசை கழிச்சிட்டு நம்ம புதுசை வந்துட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் என்னோட லெனின் கிளாஸெட்டு. ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ until then, see you in next video. Bye bye.